Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கரப்பான் பூச்சி கட்சியை தடை செய்ய கோரி மனு அளித்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி மற்றும் அதன் ஆதரவாளர்களை சட்டப்பூர்வமாக தடை செய்து பின்னணியில் இருப்பவர்களை தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவிலே இருந்து வெளிநாட்டு நிதி நிறுவனங்களின் துணையோடு கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி சிஜேபி, அந்த கட்சியை இணையதளத்திலே துவக்கி ஆன்லைனிலே துவக்கி அதை செயற்கையான முறையிலே இந்திய நாட்டினுடைய நீதித்துறைக்கு எதிராக, தேர்தல் முறைகளுக்கு எதிராக, எப்படி நேபாளத்திலே ஒரு மாணவர் போராட்டம், வங்காளத்திலே ஒரு மாணவர் போராட்டம், புரட்சி, தீ வைப்பு, கலவரம், இலங்கையிலே அதே மாதிரி போராட்டத்தை தூண்டி புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவது. ஏன்னா இனிமேலெல்லாம் திமுக மக்களால் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அவங்க போய் இனி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு போக முடியாது. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக ஆரம்பித்த இந்த கட்சி அப்படியே பிஜேபிக்கு எதிராக, நரேந்திர மோடிக்கு எதிராக, தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இப்படி ஒரு அவதூறு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல துரதிர்ஷ்டம் என்னன்னா, இதை நம்ம உள்ளூர் காங்கிரஸ் கட்சி எம்பி ஜோதிமணி ஆதரிக்கிறாங்க, கனிமொழி ஆதரிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் எல்லா மாவட்டத்திலையும் நாங்க கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சியில சேர்ந்துட்டோம், எங்களுக்கு வேலை கொடு, உடனடியே நரேந்திர மோடி ராஜினாமா செய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய அந்த சிஜேபி கட்சியை இணையதளத்திலே மட்டும் தடை செய்தால் போதாது. இந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இந்தியாவிலே இப்பொழுது உள்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.